नमस्ते இது रणतिका हिंदी स्कूल நம்ம இப்போ பிரவீன் உத்ராதுல சூ சூ தேர்ட் பேப்பரான சூ சூ துளசி சசி அந்த ஃபோர்த் எஸ்ஸே பார்க்க போறோம். சூ சூ துளசி சசி எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல, அது தோகையில வரும். சூ சூ துளசி சசி உடுக்கன் கேசவதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த லைனை வச்சு நம்மளுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. சூர்னா சூர்தாஸை பற்றியும் துளசிதாஸை பற்றியும். சரியா? ரூப்ரேகாங்கிறது அவுட்லைன், நம்ம என்ன எழுத போகிறோமோ அதுக்குள்ள அவுட்லைன். பிரஸ்தாவனா முன்னுரை, விஜய் பிரவேஷ்னா வந்து கொடுத்துருக்க விஷயங்கள், என்னென்ன ஹெட்டிங் மூலியமாக கொடுத்துருக்க விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து உபசங்கார் எல்லாத்துக்கும் தெரியும், முடிவுரை. சரியா? நிபந்திக்கார் பரீட்சை நமக்கு ஏற்கனவே நம்ம எஸ்ஏஸில் பார்த்துட்டோம், இருந்தாலும் மறுபடியும் பார்க்கலாம். बाबू गुलाब राय का जन्म उत्तर प्रदेश का इटावा में 1888 ईस्वी को हुआ. சரியா? பாபு குலாப் ராய் வந்து ஜென்மம் எப்போ பிறந்தாரு? உத்தரப்பிரதேஷில் இடாவாவில் 1888 ஈஸ்விங்கிற டைமில் பிறந்தாரு. உன்கோனே எம்ஏ எம்எம்வி ஆதி உபாதியாங் பிராப்திக்கு என்னென்ன பட்டம் கிடைச்சது அவருக்கு? என்னென்ன பட்டம் பெற்றாரு? எம்ஏ பட்டம் பெற்றாரு, எம்எம்வி பட்டம் பெற்றாரு. உன்கோ ஆக்ரா விஸ்வ வித்யாலய் ஆக்ரா யூனிவர்சிட்டியில் டீலிட்னு ஒரு லிட்ரேச்சர் இலக்கியத்தை பற்றி படிக்கிற பட்டமும் பெற்றார். नवरस सिद्धांत और अध्ययन, काव्य के रूप, हिंदी नाट्य विमर्श आदि इनकी प्रमुख कृतियांग. நவரசம்னா 9 ரசம் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு மன தத்துவமும், அப்போ அத்தியன ஆய்வுகளும், காவியக்கே ரூபு காவியத்தோட வடிவங்களும், இந்திய நாட்டிய விமர்சனங்களும் இன்கி அவருடைய முக்கியமான படைப்புகள். वे एक गंभीर और विश्लेषक निबंधकार. கம்பீர்னா ஒரு வீரமிக்க அனலைஸ்மெண்ட், எதையுமே ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளர், நிபந்தகான எஸ்ஏ எழுத்தாளர். उन्होंने व्यक्ति परक और वस्तु परक निबंध लिखेगा. ஒரு व्यक्ति परकனா இது ஒரு நபரை பற்றி அனலைஸ் பண்ணியும், அதே மாதிரி ஒரு பொருளை பற்றி அனலைஸ் பண்ணியும் எழுதக்கூடிய நிபந்த, அதாவது எழுதக்கூடிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லணும், எஸ்ஏ எழுதக்கூடியவர் அப்படின்னு. உன்கி மிருத்யு, அவர் இறந்தது வந்து 13 ஏப்ரல் 1963 கிபிலே இறந்துட்டாரு. பிரஸ்தாவனா கிருஷ்ண பக்த, இப்போ முன்னுரை பார்க்கலாம். கிருஷ்ண பக்த सूरदास, राम भक्त तुलसीदास. कृष्ण भक्तर यार நம்ம सूरदास, राम भक्त நம்ம तुलसीदास. दोनों हिंदी साहित्य के உஜ்ஜவல் தாரேக, பிரகாசமான நட்சத்திரங்கள். யார் இவங்க? ரெண்டு பேருமே என்னது? ஹிந்தி இலக்கியத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரங்கள். வித்வான் சூர்தாஸ் கோ சூரிய கோ சமான் மான்தேக. அறிஞர்கள் வந்து சூர்தாஸை வந்து சூரியனுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது துளசிதாஸ்னே, அதே வித்வான்கள் வந்து துளசிதாஸை சந்திரனுக்கு சமான், சந்திரனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மகர் தோனோ ஏக் தூஸ்ரே சே கம் நகிக. இவங்க இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்னது? குறைஞ்சவங்க கிடையாது. கம் நகிகனா குறைஞ்சவங்க கிடையாது. இப்போ ஏக் சே படுக்கர் ஏக், ஒன்றுக்கு மேற்பட்டவங்க தான். ஒரு விஷயத்தில் இவங்க மேற்பட்டவங்களா இருக்காங்க, இன்னொரு விஷயத்தில் இவங்க மேற்பட்டவங்களா இருப்பாங்க. வே ஏக் ஒரு ஏக், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றே ஒன்று தான். தோ நகி, ரெண்டு அல்ல. மகர் ஏக் ஏக் ஹோகர் கேரக் பன்கையாக. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கலால ஒன்று வந்து என்ன ஆயிடுச்சு? 11 ஆயிடுச்சு. உன்கே சாம்னே பாக்கி சபி கவி நவுதோ கேரக் ஹோ கயா. பாக்கி இவங்க முன்னாடி மற்ற இருக்கிற எல்லா கவிஞர்களும் என்னது? ஓடியே போயிடுவாங்க, ஓட்டம் பிடிச்சிடுவாங்க. யாரும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ண முடியாது? பீட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃப்ரேஸ். நவ் தோ கேரக்குங்கிறது ஃப்ரேஸ், அதான் பீட் பண்ண முடியாது, ஓட்டம் ஓடிடுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரேஸ். லேக்கின் உன் தோனோக்கு சேஷத்தா ஜானே கேலியே, இவங்க ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு பேருடைய பெஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக एक तुलनात्मक अध्ययन हम इस निबंध में करेंगे. तुलनात्मकனா கம்பேரிஷன் ஆய்வு, ஒப்பிட்டு ஆய்வு பண்ணுவாங்களே, இவங்க இப்படியே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுவாங்களே, அந்த ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுறது தான் இந்த நிபந்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சமன்வயதா ஒற்றுமை. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை பற்றி இப்போ பார்க்க போகிறோம், அப்புறம் வேற்றுமை பற்றி பார்க்கணும். சரியா? துளசி और सूर दोनों की स्वांतः சுகாய் ரச்சனா கீக. சுவாந்தகனா ஆத்ம திருப்திக்காண்டி அவங்க படைப்புகளை படைச்சிருப்பாங்களா, ஆத்மாவோட நன்மைக்காகவும் அவங்க ஆத்ம திருப்திக்காண்டி அவங்க ரச்சனா கீக, அவங்களுடைய ரச்சனை, அவங்க படைப்புகள் வந்து ஆத்ம திருப்திக்காண்டி உடையது.
அதாவது மற்றவங்களுக்காகவோ காசு பணத்துக்காகவோ அவங்க வந்து என்ன பண்ணுறதில்ல, எழுதுறதில்ல. அதாவது तुलसी और दूस दोनों की स्वादादहत सुखाय रचना की है. அவங்களோடது ஆத்ம திருப்தியான ஒரு படைப்புகள். दोनों की रचनाओं में दिव्य अलौकिक भगवान का सगुण रूप वर्णन मिलता है. இவங்க ரெண்டு பேரோட படைப்புகளையும் அளவற்ற தெய்வத்தோட உருவக தெய்வம், சகுன் பகவான்னா என்னது, உருவம் உள்ள, அப்ப கிருஷ்ணர் ராமன் உருவம் உள்ளவங்க தானே. பகவான் கா சகுன் ரூப், பகவானுடைய உருவத்தை வர்ணிச்சிருப்பாங்க. என்னது, தெய்வீக, அளவற்ற தெய்வீக பகவானுடைய உருவத்தை வர்ணிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய படைப்புகள்ல. भक्ति का आश्रय लेकर दोनों ने सामाजिक पीड़ा और दुख को दूर करने का प्रयास किया है. பக்தி அடைக்கலமா வச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த சமுதாயத்தின் வேதனையையும் துக்கத்தையும் தூர எரியணுங்கிற முயற்சியையும் செஞ்சாங்க. दोनों ने सरस सुबोधवा केयात्मक रचनाओं प्रस्तुत की है. இவங்களோட ரெண்டு பேரோட ரஷ்ய நிரம்பிய அண்டர்ஸ்டாண்டபிள், நம்ம படிக்கிறவங்க விரும்பக்கூடிய அளவுக்கு கேதாத்மகனா பாடல்கள் படைப்புகள் வந்து அவங்களுக்கு எந்தது ரொம்ப வழங்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய படைப்புகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூர துளசி நோ சேஷ்ட பக்த और மகாகவிக, ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, அவங்க வந்து ஒரு சிறந்த பக்தியாளர், ரொம்ப பெரிய மகாகவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. விஷமதா வேற்றுமை. तू तुलसी दोनों में जहांग समन्वयदायें பாய் जाती है वही விஷமதாயேங் பி பாய் जाती है. எங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஒற்றுமை இருக்கோ அதே இடத்துல தான் எங்க இருக்கு வேற்றுமையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பக்தினா இப்போ இவர் வந்து ஒரு சாமி கும்பிட்றாரு, அவரும் ஒரு சாமி கும்பிட்றாரு இல்லையா, அதனால எந்த இடத்துல ஒற்றுமை இருக்கோ, பக்திங்கிற ஒற்றுமை இருக்கோ, ஆனால் அந்த இடத்துலயே என்னது வேற வேற சாமியை கும்பிட்றதுனால வேற்றுமையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூர் கிருஷ்ண பக்த கவிக, சூர் வந்து கிருஷ்ணர் பக்தர், துளசி வந்து ராம் பக்தர். सूरदास ने सज्ञ भाव को प्रमुखता दी है, तुलसीदास ने दास्य भाव को. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னது, சூதாஸ் வந்து தோழமையோட உணர்வுகளை பத்தி முக்கியமா சொல்லியிருப்பார், முக்கியமா கொடுத்திருப்பார். சூதாஸ் வந்து தோழமை, அதாவது தன்னுடைய சூதாஸ் வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு ஃப்ரெண்டா பாவிச்சு தான் சில விஷயங்கள் வந்து அந்த கவிதைகள்ல எழுதியிருப்பாரு. துளசிதாஸ்னே தாஷ்ய பாவ், அடிமைத்தனம், அடிமை, அதாவது நான் உனக்கு அடிமை, ராம பத்தி எழுதும் போது தான் உனக்கு வந்து அடிமை அப்படிங்கிற அந்த உணர்வை தான் வந்து அவர் எழுதியிருப்பாரு. அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸு. சூர்கே கிருஷ்ணா சுந்தர் மன்மோகக் ததா பால் துலப் கௌதுகி ஆவ் பிரேம்க. சூர் வந்து கிருஷ்ணருடைய அழகு, மனசை மோகவிக்கக்கூடியது, மற்றும் பால் சுலபு கௌதுரினா என்னது, அந்த குட்டி குழந்தையா இருக்கும்போது அவர் எவர் திறமசாலியா இருந்தாரு, அப்புறம் ஒரு காதலனா இருந்தார்ல, அதை பத்திலாம் வர்ணிச்சிருப்பாரு. துளசி வந்து ராமருடைய அநியாயம், ராமனுக்கு அநியாயம் நடந்தது, அதர்மத்தை அழிக்கிறது, அசுரரோக்கே நாசக, அசுரர்களை வந்து கொல்றது, ஜகத் கல்யாண, உலகத்தோட நன்மையை செய்யறதுக்காக அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கிறது. இவர் மரியாதை புருஷோத்தமன், அதாவது மரியாதைக்குரிய ஒரு சிறந்த ஆண்மகன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. யாரு, துளசி வந்து ராமரை இந்த மாதிரிலாம் வந்து வர்ணிச்சிருப்பாரு. கிருஷ்ணர் வந்து சூர் வந்து கிருஷ்ணரை வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க கவிதையில வர்ணிச்சிருப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், கிருஷ்ணர் சுந்தராகவும் ரொம்ப மனுஷ கவரக்கூடியதாகவும் குழந்தை பருவத்தில் செய்கிற திறமை அவர் காதலன். இது ராமருக்கு வந்து அநியாயம் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து, அதர்மத்தை எதிர்த்து, அசுரர் நாசம் பண்ணுறதை எடுத்து அந்த கல்யாணம் அந்த இடத்துல வந்து உலக நன்மைக்காக அவதாரம் எடுக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை புருஷோத்தமன், மரியாதைக்குரிய ஆண்மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நந்திகா, வாத்சல்ய கவி சூர்தாஸ், வாத்சல்ய கவி சூர்தாஸ், அவர் வந்து வாத்சல்ய கவின்னு சொல்லுவாங்க. சூர்தாஸ் முக்கியதயா சுங்கார் और वात्सल्य के कवि है.
முக்கியத்தः சுங்கார். இப்போ வாத்சல்யனா குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுவாங்கள்ல, குழந்தை பாச ரசம், ரசத்திலேயே நவரசம் இருக்கு இல்லையா, அந்த நவரசத்திலேயே வந்து வாத்சல்ய ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து குழந்தை பாசத்தோட அந்த ரசம், அதுதான் சொல்லியிருக்காங்க. வாத்சல்ய கவி சூர்தாஸ் அவர் கிருஷ்ணரை சொல்லும் போது அப்போ அந்த குழந்தை பருவத்தை தானே பாராட்ட வேண்டியது வரும். ஸோ அதனால இதை யூஸ் பண்ணியிருப்பார். சூர்தாஸ் முக்கியதா சுங்கார் और வாத்சல்ய கே கவிக. அப்போ சுங்கார்னா ஒரு காதல் ரசத்தையும் குழந்தை பாச ரசத்தையும் உள்ள கவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வே இன்கே வர்ணித் மே பாலகிருஷ்ணா மே ஜூலா. அப்போ பாலகிருஷ்ணன் அந்த ஊஞ்சல் ஆடுறதை வர்ணிச்சிருப்பார். चूल ने என்னென்ன சொல்ல வரான்னு பாருங்க. चूल ने कुडनों के बल चलने, नटखट बालकृष्ण का वंजीवादन, तही मकन की चोरी, बाल चुलब हड, किशोर कृष्णा की रासलीला, कोबियों का प्रेम विरग आदि भावात्मक चित्रक हमें मिलता है. பாவாத்மக் சித்திரக் ஹமே மில்தாக, நமக்கு உணர்ச்சி பூர்வமாக கிடைக்குது. இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் ஊஞ்சல் ஆடினது, அப்புறம் வந்து மண்டி போட்டு அம்மாவுக்கு இது பண்ணுறது, குறும்புத்தனம் பண்ணுறது, தகி மக்கள்னா என்னது, தயிர் வெண்ணெய் வந்து திருடுறது, அப்புறம் பால் சுலப்னா செய்வது, சில விஷயங்கள் வந்து அந்த குழந்தை பருவத்தில் செய்வது, கிஷோர் ராஸ்லீலா பண்ணுறது, கிஷோர் கிருஷ்ணாக்கு ராஸ்லீலா லீலைகள் பண்ணுறது, அப்போ கோபியர்களுடைய அன்பு விரதுன்னா அன்பு இல்லாமல் அவர் விட்டுட்டு போயிடுவார் அந்த விஷயம். இதெல்லாம் வந்து உணர்ச்சி பூர்வமாக வந்து அவர் வந்து ஹமே மில்தாகனா நமக்கு கிடைக்கிறது, உணர்ச்சி பூர்வமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. துளசிகா ராம். இப்போ துளசியோட ராம் பற்றி பார்க்கலாம். துளசிகா ராம் லோக ரக்ஷக்க, லோகரட்சணா உலக நன்மைக்காக, உலக நன்மைக்காக பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, துளசி மே லோக மங்கள் கி பிரதான்தாக, லோகம் இந்த உலகம் வந்து மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வந்து அவர் பிரதான்தானா முதன்மையாக இருந்தார். துளசி மரியாதைவாதிக, ஒரு மரியாதை மிக்கவர். உன்கா சேத்திர விஸ்திருத்துக, அவருடைய ஃபீல்டே விரிவானது. இதுதான் ஃபீல்டு அதுதான் இல்லை, அவர் எல்லா இடத்த கவிதை இதில் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்தார். விஸ்திருத்துக. உன்கா ராம் லோக ரக்ஷகேலியே அவதார் லேத்திக, ராம் வந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காண்டி அவதாரம் பண்ணாரு அப்படின்னு சொன்னது. வே அதர்ம அநியாயம், அது மேலே சொல்லியிருக்காங்களா, அதர்ம அநியாயம் விரோதம் கர்த்தேக, அதர்மத்தை அநியாயத்தை விரோதத்தை செஞ்சவங்கள உன்கா ராம் ஏக் பத்னி விரதிக அழிச்சவர், விரோத கர்த்தேனா அழிச்சவர், சரியா, அதர்மம் அநியாயம் பண்ணோன்னா விரோத கர்த்தேனா அழிச்சவர். உன்கோ ராம் ஏக் பத்னி விரதிக, அவர் வந்து ஒரு ஒய்ஃபு தான் அப்படிங்கிறதுனால பத்னி விரதி. வஹ் அசுரகோ நாசக் பீக, அசுரரை அழிச்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அசுரரை நாசமாக்குனவர். ஒப்பிட்டு ஆய்வு. இப்போ இது தனியாக பார்த்தாச்சு, துளசி ராம் பற்றி பார்த்தாச்சு, கிருஷ்ண பற்றி பார்த்தாச்சு. இப்போ துலனாத்மத்துக்கு அத்தியாயம் கம்பேரிஷன் பார்ட் பார்க்கலாம். கம்பேரிசன் ஒப்பிட்டு ஆய்வு. मानव की अंतः प्रकृति और बाह्य प्रकृति के विविधा आकर्षक स्वरूप का वर्णन दोनों ने किया है. அதாவது மனுஷங்களுடைய உள் உணர்வையும் வெளி உணர்வையும் கவர்ச்சிகரமாக என்னது பல்வேறு கவர்ச்சிகரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. வர்ணித்து தோனோ நேக்கியாக ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. மனுஷங்களுடைய உள்ளுணர்வையும் வெளி உணர்வையும் என்னது பல்வேறு விவித்துனா பல்வேறு கவர்ச்சிகரமாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டு ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. दोनों ने किया है. सूरदास ने प्रकृति के आलंबन रूप का चित्रण कम किया है. सूरदास வந்து நேச்சரை வந்து வர்ணிக்கும் போது ஆலம்பன் ரூபை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆலம்பன் உத்தீபன் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆலம்பன்னா என்னது மனசை வந்து அந்த உணர்வு வந்து உணர்வக்கூடியவங்க வந்து ஆலம்பன், அந்த உருவத்தில் தான் வந்து இவர் கம்மியாக சித்தரிச்சிருப்பாரு. உன்ஹோனே பிரகிருதி கா உத்தீபன் ரூபுகாக்கி வர்ணன் விசேஷ் ரூபுகாக. அப்போ உத்தீபன் வந்து அதை வந்து அந்த உணர்வு வந்து எது மூலியமாக ஏற்படுது அப்படிங்கிறது தான் உத்தீபன். அதை வந்து வர்ணிச்சிருப்பார் அவர் வந்து. பிரகிருத்தினா என்னது இயற்கையை வர்ணிக்கும் போது உத்தீபன் ரூப வந்து உத்தீபன் வடிவத்தை வந்து என்னது வர்ணிக்கிறத அவருடைய விசேஷங்கள் சொல்லியிருக்காங்க. तुलसीदास प्रकृति के आलंबन और उद्दीपन दोनों रूपों को उपयोग किया है.
இவர் வந்து ஆலம்பனை கம்மியாகவும் உத்தீபனை விசேஷமாகவும் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் துளசிதாஸ் வந்து நேச்சரை வர்ணிக்கும் போது ஆலம்பனையும் உத்தீபனையும் ரெண்டு வடிவத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாரு, உபயோகம் பண்ணியிருப்பாரு. सूरदास ने श्रृंगार और वात्सल्य रस की खकराई में बैठकर रचनाएं की गई. तुलसीदास के ही राम के कल्याणकारी रूप का की ध्यान था. சரியா, துளசிதாஸ் வந்து சுங்காரஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தது காதல், அந்த காதல் ரசம், அந்த ரசத்தையும் அதினத்து குழந்தை பாச ரசத்தையும் டீப்பாக ஊடுருவி அவரோட படைப்பில் சொல்லியிருப்பாரு. துளசிதாஸ் வந்து ராமனோட நலன் பற்றி கவனம் செலுத்தியிருப்பார். ராமன் நன்மை கல்யாண்காரி நலனனுடைய வடிவத்தை வந்து கவனமாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உபசங்கர் முடிவுரைக்கு வந்தாச்சு. துளசிதாஸ் நே ஜனதா பர் ஜிந்தா வியாபக் பிரபாவ் படா அப்படின்னா துளசிதாஸ் வந்து பொதுமக்களுக்கு அதிக தாக்கம் ஏற்படுத்தினார். சூர்தாஸ் வந்து அது செய்யலை. இப்போ பொதுமக்களுக்கு அதிக தாக்கம் ஏற்படுத்தினார், சூர்தாஸ் வந்து அது செய்யலை. அந்த துவக்கி காரன் जितना सूर का जीवन निर्बंध व्यवस्था का था उतना துளசி கனாய் ஜீவன் அவர் வாழ்நாளில் சூர்தாஸுக்கு வந்து சில நிபந்தனைகள் இருந்தது, ஆனால் துளசிக்கு வந்து எந்த நிபந்தனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. इसलिए विद्वान ने की कहा है, அதனால தான் வந்து வித்வான்கள் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சூசூர் துளசி அந்த தோகையை சொல்கிறாங்க. சூசு துளசி சசி உடுக்கன் கேசவதாச, சூரும் துளசியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருப்பாங்க அந்த தோகையில். அதனால தான் அவங்க வந்து இவங்க இதில் இவங்க பெருசாக இருந்தாங்கன்னா அதில் அவங்க சின்னதாக இருப்பாங்க, இவங்க பெருசாக இதில் எப்படி இருந்தாங்கன்னா அதில் சின்னதாக இருப்பாங்க அப்படின்னு. இவர் மக்கள் மனசை கவர்ந்தார், அவர் கொஞ்சம் கவரல. ஆனால் இவர்களுக்கு சில நிபந்தனைகளாக இருந்தது, அவருக்கு நிபந்தனைகளாக இருக்குல்ல. அதனால இந்த கவிதைகளை அவர் வந்து இந்த தோகையை சொல்லியிருக்காங்க வித்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துளசிக்கு ரச்சனாயே சப்கோ ஆகர்ஷிக்கர் சகி, துளசியோட படைப்புகளை எல்லாரும் ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இஸ்லியே அயோத்தியா சிங் உபாத்யாய் நேக்லிக்கா, நம்ம இன்னொருக்கு அயோத்தியா சிங் உபாத்யாய் நம்ம கவிஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து துளசிதாஸை பற்றி இந்த மாதிரி சொல்கிறார். கவிதா கரிக்கே துளசினா லசே கவிதா லசி பா துளசி கி கலா அப்படின்னா காவியம் படைத்ததால துளசி வந்து புகழ் பெற வரல, காவியம்தான் என்னது துளசியால் புகழ் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புகழ் லசேனா என்னது, லசேனா புகழ் பெற்றுச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காவியம் படைத்ததால் துளசி வந்து புகழ் பெறலை, அதாவது கவிதை படைத்ததால கரிக்கேனா கவிதை படைத்ததுனால துளசி வந்து புகழ் பெறலை, கவிதை தான் துளசியால் என்ன பண்ணுச்சு, அழகு ஆச்சு, புகழ் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கலானா அழகாச்சு, புகழ் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தன்யவாத்.